நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா வயிறு சீக்கிரம் சிரிச்சிரும். கரெக்டா சாயந்தரம் 6:30 மணிக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ மாஸ்டர் முடியல மாஸ்டர். நான் ஃப்ரெஷ் ஆகி குளிச்சே முடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு தூக்கம் வந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் நடுராத்திரி தூக்கம் போகாது. வேண்டாம். என்ன உண்மையிலே சாப்பிட்டுட்ட? இந்தா வேணாம். பின்ன என்ன சாப்பிட விட மாட்டேன்? சும்மா தானே சொன்னேன். உர்றா வாங்க. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். எங்கடா போற? அதான் என்ன சொல்லியிருந்தோம்லடா, 4 மணிக்கு போறோம் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு. ஆமா, நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்நேரம் எந்திரிங்க எல்லாரும் போலாம். எங்க அவன் வீட்டுக்கா? ஆமா ஆமா. என்ன ஜீவன் படுத்திருக்க? ஒரு 5 நிமிஷத்துல கிளம்புறேன். சீக்கிரம் கிளம்புங்கடா. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல போய் சாப்பிட போறோம் நைட்டு. இந்த வரேன். அவன் நைட்டு நோன்பு வைக்க போறானா. நம்ம அப்படியே நம்மளோட டயட் பிளானை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்ல. இந்த இரா வரேன். கேம் விளையாண்டுட்டே இருக்க. நான் சத்தியமா என்னதான் எந்திரிச்சிருக்க மாட்டேன். அவன் வீட்டில் பிரியாணியா? ராத்திரி நேரத்தில் பிரியாணி பண்ணுறாங்க. 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் போல. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி வைப்போம். தூக்கமாக வேற வருது. தூக்கம் கலைஞ்சிருச்சு பிரியாணின்னு சொன்ன உடனே. நானே எந்திரிச்சிட்டேன். நீங்களும் முதல்ல எந்திரிச்சிங்களே, திரும்ப இதுக்கிட்ட போய் படுத்தீங்க. போதும் தூங்குனதெல்லாம், வாங்க போகலாம். அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இனி ஒரு 30 நாளைக்கு இந்த நேரத்துலேயே எந்திரிச்சு பழகி ஆகணும். எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு வேற ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லாக டயட்டில் இருக்கோம். 6 பேக் வர வைக்கிறோம். ஏதோ ஒரு நன்னாரி பைய சொன்னான் 6 பேக்லாம் வர வைக்க போறேன்னு. இப்ப அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? இப்ப கிளம்புறது தானே சொல்லியிருந்தீங்க. தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம சீக்கிரம் அவன் வீட்டுக்கு போகணும். வாங்க எல்லாரும் போகலாம் டக்குன்னு. இனிமே தான் நான் பல்லு விளக்க போறேன். சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கணும். இந்த முயற்சியை நம்ம பாதியில கை விட்டுறக்கூடாதுன்னு வேண்டிக்கடா. ஏன்னா அதை ஃபுல்லாக முடிக்கணும். எங்க அவன் இங்கேயே படுத்துட்டான். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன்? என்னாலேயே முடியலடா. சாப்பாடை விட இப்ப தூக்கம் தான் முக்கியமா தெரியுது. பசிச்சாலும் சாப்பிட தோண மாட்டேங்குது எனக்கு இப்ப. ஆமா, திடீர்னு நட்ராத்திரி கஷ்டம்தான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்ட்டு எந்திரிடா. அவன் 3 மணி நேரம் முன்னாடி ஃபோன் அடிச்சான்டா எனக்கு வர சொல்லி. கிளம்ப வேண்டியதா? லேட் ஆகிட்டே இருக்கு. இப்ப சாப்பிட்றதுதான். இதுக்கப்புறம் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். டைமிங் லிமிட் தானே சொல்லுவான் அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு. டேய் நோம்பு வைக்கிறதுக்கு சில நேரம் இருக்குடா. அந்த நேரத்துக்குள்ள நம்ம சாப்பிட்டாகணும். இல்லாட்டினா அவ்வளோதான். ஆமா ஆமா. வெளியில ஒரே தும்மிருட்டா இருக்கு. இந்த ராத்திரியில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வேற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஆகணும். சரி போவோம். நான் ஃப்ரெஷ் ஆகி குளிச்சே முடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு தூக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் நடுராத்திரி தூக்கம் போகாது போல. 5 நிமிஷம் அலாம் வச்சு படுத்து 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பி போயாதான் போல. தடுக்க வேற வழியே இல்லை. அவன் வேற இதோட 10-15 கால் போட்டுட்டான். நானும் வரேன்டா சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி இப்போ கிளம்பி போவோம். அதான் பிரியாணி தராங்களே, சாப்பிட வேண்டியதான். ஏய் ஜிமின் எந்திரா. எப்படா வர போற? இந்த வரேன்டா. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல. அதெல்லாம் டைம் இல்லை, வா போகலாம். நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது. சாயந்தரம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமாடா? ட்ரை பண்ணணும். நம்ம டயட்ல இருக்கணும்ல. 2025ல என்ன அடிச்சுக்க யாரும் இருக்கக்கூடாது. நான் அந்த அளவுக்கு ஃபிட்டா பாடியை மெயின்டைன் பண்ண போறேன். ஏன்டா நான் சாவடிக்கிற? எந்திரிக்க போறியா இல்லையா? உன்னை எழுப்ப தானே வந்தேன். எந்திரிச்சு வாங்க போலாம். கிளம்பவே இல்லையா? என்னோட ட்ரெஸ்ஸே மாத்தல. ஐயோ அவன் எப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டான்? இன்னும் அவனுங்க கிளம்பாமலே இருக்கானுங்க. எவ்வளோ வாட்டி கூப்பிட்டாலும் கிளம்பவே மாட்டானுங்க. ரெடியாகி உட்காந்து திரும்ப போய் தூங்குறானுங்க. ராத்திரி தான் ப்ரெஷ் பண்ணுவோம். திரும்ப ப்ரெஷ் பண்ணலாமா வேண்டாமா? சரி பண்ணிட்டு போயிடுவோம். அப்பதான் நிம்மதியை சாப்பிடலாம். லைட்டா உடம்பு வார்ம் அப் பண்ணிடலாம். இன்னும் தூங்க மூஞ்சாவே மூஞ்சி பார்க்கறதுக்கு இருக்கு. முதல் நாள் நம்ம மட்டும் ஃப்ரெண்ட் வீட்டில் சாப்பிட்டுட்டு மற்ற நாள்லாம் டைமிங் கேட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இப்பவே லேட்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு காமலாமா? என்னால முடியல. எனக்கு டயர்டா இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ண முடியாது. சாப்பிட்டு முடிச்சு செரிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். மச்சாவா சமைச்சிருக்காங்களே ஃப்ரெண்டு வீட்ல. ஆமா, சாப்பாடு டேஸ்ட்ல வேற நல்லா இருக்குல்ல. ராத்திரி சாப்பிடுறது ஜாலியா இருக்குடா மச்சான். ஆமா ஆமா, டிஃபரெண்ட் வைபா இருக்குல்ல. எல்லாரும் ஜே நடுராத்திரி முடிச்சிருக்காங்கல்ல. ஆக்சுவலி இது வீடியோ காலையில. எல்லாம் எனக்கு பிடிச்ச சாப்பாடா இருக்கு. வகை வகையா ரகரகமா இருக்கு. நிறைய சாப்பாடு இருக்கு.
நம்ம ஃப்ரெண்டு வேற லெவல்ரா மாப்ள. ஆமாம் ஆமாம், வீட்டில் சூப்பர் சாப்பாடு சமைக்கிறாங்க. டெய்லி இப்படி தான் சாப்பிடுவோம். ஆமாண்டா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சாப்பிடுவோம். ஆமா, நம்ம மட்டுமாச்சும் இன்னைக்கு தான் சாப்பிட்றோம். அடிக்கடி எங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்றா மாப்ள. ஆமா, பண்ண சொல்லுங்க. பாத்தியா, பாயாசம் கூட வச்சிருக்கான். ஆமா ஆமா, ஜூஸும் இருக்கு. ஆமா, உனக்கு வேணுமா? உனக்கே இது பிடிக்காது, எப்படி சாப்பிட்ற நீ? எப்பவுமே சாப்பிட மாட்டேன். இது டேஸ்ட் எதுவும் நல்லா இருக்கு. உனக்கு வேணுமா? சும்மா சொன்னேன், நீ எடுத்துக்க சாப்பிடக்கூடாது நான் சொன்னேன். நான் சாப்பிட்டாலே வச்சு கேட்குறேன், உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி நான் சாப்பிடுவேன்? சரி சரி, சாப்பிடு. நீயே சாப்பிட்டு எனக்கு வேண்டாம். என்ன உண்மையிலே சாப்பிட்டுட்ட? இந்தா வேணாம். பின்ன என்ன சாப்பிட விட மாட்டேன்? சும்மா நான் சொன்னேன், உர்றா வாந்தி எடுத்து தரேன் அதுக்குன்ட்டு. பின்ன என்ன வாயில் படத்துக்கு அப்புறம் கேட்டால் வாந்தி எடுத்து தான் கொடுப்பேன். சாப்பாடு ஸ்மெல்லே அள்ளுதா மாப்பிள்ள. வேற எவ்வளோ உங்கள் வீட்டை சமைச்சிருக்காங்க. என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? புதுசாக நானே வச்சேன், நல்லா இருக்கா? இப்படிப்பட்ட சாப்பாடு எங்கேயும் நான் சாப்பிட்டதில்லை. அடிக்கடி எங்களை கூப்பிட்டு விருந்து வைடா. நல்லா சொல்லுங்க அவன்கிட்ட. அடிக்கடி கொடுக்க மாட்டான். இதுவே நம்மளா கேட்டதுனால தான் அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டான். நல்லா சாப்பிடுங்கப்பா, வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆண்டி வெங்காய பச்சடி இருந்தா கொடுங்க. ரைட்டாப்பா? நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அல்டிமேட் ஆண்டி. 2 நாளைக்கு தேவையான சாப்பாடு ஒரே நேரத்தில் சாப்பிட்டுறோம். அப்புறம் வயிறு கட்டுப்படுத்தி தான் கிடக்கும். அதான் பட்னி கிடக்குறோம்ல. அப்படி எப்படி சொல்லுவேன்? அதான் இவ்வளோ இப்போ தின்றுறியே, வயிறு சரிக்கவே லேட் ஆகும், பசிக்காது. எவ்வளோ ஜூஸு. என்ன அவனுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்றத கத்தி காமிக்கிறான். ஓஹோ, இது டேஸ்ட் அல்டிமேட். ஆண்டி பிரியாணி மட்டும் இல்லை, நூடுல்ஸும் சமைச்சு வச்சிருக்காங்க. ஆண்டி வேற லெவலு, செம்ம வரப்பு வேற. வகை ஆண்டி ஜூஸ் வேறு பண்ணியிருக்காங்க. வேற ரகமாக இருக்கே. என் ஃப்ரெண்டு டெய்லி இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் போல, ஜாலியாக வாழ்றான். ஆண்டி வேற எவ்வளோ சமைக்கிறீங்க? ஆஹா, தொண்டை வேற எரியுது. தண்ணி கேட்கலாமா வேணாமா? வாவ் ஆண்டி, டெய்லி சமைச்சு கொடுங்க எனக்கு நீங்களே. ஒரு நாள் ஜின்ன இந்த மாதிரி சமைக்க சொல்லணும். வா, ரெசிபின்னு எப்படி பண்ணுறாங்க? நெட்டில் இந்த மாதிரி வர மாட்டேங்குதே. இல்லை ஆண்டி, எனக்காச்சும் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாங்க. கண்டிப்பாக நான் வீட்டில் பண்ணி பார்ப்பேன். நாளைக்கு இந்த சாப்பாடு கிடைக்காது. முதல் நாள் மட்டும் தான் இங்கே சாப்பிட வந்திருக்கோம். என் சாப்பாட்டில் கையை வைக்காத, கையை வெட்டி போடுவோம் உன்னை பார்த்துக்க. ஆமாம், நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இப்போ மட்டும் வைக்காம எதுக்கு வந்த? என் சாப்பாட்டை நீ கை வைக்காத, இல்லாட்டி வெட்டிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தான் இருப்பாங்க. உடனே நீ பண்ணிடுவியா? அப்போ எனக்கு இது தெரியா? முடியாது பாரு. அப்போ நீ திருந்தவே இல்லை. நான் அதை எடுத்து அதை எடுக்காத. இந்த 10 சாக்லேட் தூரேன், இப்போ சாப்பிடு. என்னடா அது சொதப்பிட்ட? சாப்பிடு, எனக்கு தரல. நீ ஒழுங்கா தீய கூடாது. இப்போ நீ மட்டும் மட்டன் பிரியாணி உள்ள வச்சு திணிச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? சொல்றா, எனக்கு தராம இப்போ மட்டும் சாப்பிட்றான் பாருங்க. அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆஹா, மட்டன் பிரியாணி தாயா. வெட்டியா பிரெட் தின்னுக்கிட்டு இருக்கான், அதை அவனே சாப்பிட்டோம். ஓஹோ, சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி டேஸ்ட் இருக்கு. போட்டு அடிச்சு சாப்பிட வேண்டியதான். எல்லாரும் ஓரம் பண்றாங்க, நமக்கு முதல்ல ஆம்ஸ் இருக்கா? பரவாயில்ல, உனக்கு ஓரளவு ஆம்ஸ் இருக்கு. ஓரளவா? நிறைய இருக்குடா. ஓஹோ, சும்மா உட்காந்து அப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்ல. முடியலையே, என்னாலேயே முடியல. நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா வயிறு சீக்கிரம் சிரிச்சிடும். கரெக்டா சாயந்தரம் 6:30 மணிக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ மாஸ்டர், முடியல மாஸ்டர். சும்மா பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது ஆம்ஸ காமி. இப்ப பண்றா புஷ்அப்ஸ். ஏன்டா பண்றா பாப்போம். கேர் இறங்கிக்கிச்சு பாரு, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இரு வரேன். ஐயோ தொல்லை பண்றானே, இரு ஒரே செகண்ட் இரு. வெயிட் தாங்க முடியலடா. பாரு, இப்ப வேற லெவலா இருக்கு. இப்படிதான் கூடிய சீக்கிரம் நம்ம 6 பேக் வைக்க போறோம். பாடி மெயின்டைன் பண்ணணும்டா. ஆமா ஆமா, அதுக்கு தான் இவ்வளவு போராட்டமும். 30 நாள் தான் பாரு என்ன மாட்டத்தை. ஓய், முடியலையே. தப்பு பண்ணிடாத, அப்புறம் பார்த்துக்க முதுகு பிடிச்சிக்கும். ஓகே ஓகே. பயங்கரமா வேர்த்து ஊத்துதுலடா. வேர்த்து விடணும், அதுதான் நல்லது. சீக்கிரமே 6 பேக் வரணும்னு ஆசைப்படுறேன். வரும். ஓய் ஓய், நீ பண்றப்ப கரெக்டா இருக்கான்னு பாரு. நீ என்ன அவ்வளோ ஈஸியா பண்ற? எல்லாம் எனக்கு பழக்கப்பட்டது, அதனால ஈஸியா நான் பண்ணிட்டு இருக்கேன். முன்னொரு காலத்துல நல்லா பண்ணேன்.
அங்க பாரு தனியா போய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு ட்ரெயின் பண்றேன் வா. ஐயோ ஐயோ வேகமா வேகமா. முடியல. ஹாய் ஹாய். ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அப்புறம் சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிட போகுது. சரி போவோம். இவன் மாதிரி ஓவரா பண்ணன்னு வச்சுக்கோயேன், முதுகெலும்பு உடஞ்சு போயிடும். ஆமா ஆமா. விதவிதமான ஒர்க் அவுட் ரொட்டீனா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இப்போதான் 11 மணி ஆகுது. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சாயந்தரம் ஆகிறதுக்கு கூட ரொம்ப நேரம் இருக்கு. இப்பவே இளைக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் முடியாது பாத்துக்க, தண்ணி தவிக்கும். செத்த நேரம் அமைதியா உட்காந்து வச்சுக்கோயே, ரிலாக்ஸ் ஆயிடுவோம். இல்லடா, நமக்கு தண்ணி மட்டும் தவிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அது நிப்பாட்ட முடியாதுடா. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஓடி பெரிய தப்பு பண்ணிட்டேன். முடியலடா, டேய் நிறுத்துடா நிறுத்துடா. விடா பாத்துக்கலாம், ஓடுறா. டேய் என்னால முடியலடா, தண்ணி வேணும்டா. பேசாம தண்ணி மட்டும் ஒரு மடை குடிச்சுக்கலாமா? டேய் ஜெயபுன் ஜின்னு தண்ணி குடிக்கலாம்ன்ற ஐடியாக்கு போயிட்டானுங்க. என்ன நீ முதல்ல இறங்கு, என்ன பேச விடு. ஒரு வாய் தண்ணி தானே, ஒண்ணும் தப்பு கிடையாதுல. இல்ல வேணாம் வேணாம், ஒரு வாய் குடிச்சா நீங்க ஒரு இடம் நிப்பாட்ட மாட்டீங்க. தண்ணி ஆசையா இருந்துகிட்டே இருக்கும். ஆமா ஆமா, அததான் நானும் சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட் இறங்குடா. ஜின் அப்படிதான் உன்னால முடியும். ஏற்கனவே ஓடி வந்திருக்கட்டா, அதுவே தண்ணி தவிக்குது. ஒரு வாய் நீ குடிச்சா கூட நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருவ, அதனால குடிக்காதன்னு சொல்றோம். தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்றியா? ஆமா, உன்னால கட்டுப்படுத்த முடியாதுடா. ஒரு வாய் தண்ணி வச்சா கூட இன்னும் ஒரு வாய் குடிச்சிக்கிட்டே போவ. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சும் வயிறு ஃபுல் ஆயிடும். அப்புறம் டயட்டே வேஸ்ட் ஆச்சே. ஆனா ஒர்க் அவுட்ல பண்ண நிறைய தண்ணி குடிக்கணுமே. அதெல்லாம் சாயந்தரம் குடிச்சுக்கலாம். இப்ப அமைதியாயிரு. கை கால்லாம் வலிக்கலடா உங்களுக்கு? முதல் நாள் மட்டும் தான் வலிக்கும். இல்ல எனக்கு வலிக்குது. அது ஒரு 2-3 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். பழகினதுக்கு அப்புறம் சரியாயிடும். எப்பா ஜேக்கெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். நீ வாய மூடு, நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. என்னப்பா அடிச்சுக்கிறீங்க? பேசாம இருங்க. மணி 4 தான் ஆகுது, அதுக்குள்ள எல்லாரும் படுக்க போயிட்டானுங்க. பசி வந்துருச்சு போல, அதுக்கு தான் காலையில இருந்து ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். தேவைப்படுற நேரத்துல மட்டும் பண்ணணும். எங்க நானும் முடிச்சு தான் இருக்கேன். ஆமா, நானும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பண்றதுக்கு பேர் எக்ஸசைஸ் நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன என்னது, காலையில இருந்து எதுவும் பண்ணாம கடைசி கொஞ்ச நேரத்துல மட்டும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்பதான் சரியா இருந்திருக்கும். எல்லாரும் காலையில இருந்து ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப டயர்டாகி உட்காந்துட்டானுங்க. பசி பின்னி எடுக்குதான். நீ என்னடா இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்க? நான் இடையில கேப் விட்டு விட்டு பண்ணேன். ஓ அப்படியா, நாங்க தொடர்ந்து பண்ணி டயர்ட் ஆயிட்டோம். அதான் அப்போ சின்ன தொடர்ந்து பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கன்னு. நீங்க தான் ஓவரா பண்ணிட்டே இருந்தீங்க. பாருங்க, தண்ணியும் தவிக்கிட்டு பசிக்கும் ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. என்னால் முடிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் ஒரு இன்ச்சு வர முடியல, அதனால இப்படி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஜின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கையில தாக்கு பிடிச்சிட்டு நிக்கிறேன்ல, அதுக்கு நன்றி சொல்லு முதல்ல. என்னால முடியல. ஐயா இரு, நான் உன்னை பிடிச்சி வச்சுக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு. உன்னை தடுக்கிறதே எனக்கு பெரிய எக்ஸசைஸ் தான்டா. ஸ்ட்ராங்கா இருக்கடா நீ. என்னை விட பின்னாடி ஒருத்தனை பாரு, செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நேரமா எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்தா சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலடா. டேய் நிறுத்துடா. நீ பாரு அவனை நல்லா, அவன் தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். சரி, நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு இப்ப போய் ஆகணும் சாப்பிட. ஆஹா, எடுத்தோட வாழை ஐஸ்கிரீமா? இது என்ன ஃப்ளேவரு? ரைஸ் கேக் ஃப்ளேவர். அப்படியா, கட்டு. என்னாச்சு ஜங்குக், ஆடு மாதிரி பண்ற? பசியில பேப்பர்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டான். அது தெரியாம நான் பார்க்காம அவசரப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் சாப்பிடாம விதண்டு முத வாய வைக்கிறோம். ஒரு கட்டத்துல நான் எப்படா சாப்பிடுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். ஒர்க் அவுட்லாம் நான் மறந்து போயிட்டேன். ஒரு நாளைக்கே கஷ்டமா இருக்கே, 30 நாள் நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோமா? எனக்கு அதான் தெரியல. சாப்பிட்றப்ப பேசாத, வாய் மட்டும் தின்னு. இங்க பாரு, இந்த பைனாப்பிள் செம்மையா இருக்கும். அவன் யாராச்சும் வெட்டி கொடுங்கடா, கை ஈரமாயிட்டு இருக்கு எனக்கு. சரிப்பா, அப்படியே சாப்பிட்றேன். ஜேகே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான், கையாலே பைனாப்பிளை பிரிச்சுட்டான். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இப்படி ஒட்டச்சா வர போகுது. அது என்ன மனித கரம் தானா இல்ல இரும்பு கரமா? இரும்பு கரம். அந்த பைனாப்பிள் தோலோட வேற இருக்கு, எப்படி கையாலே உடைச்சாரண்டா? கட் சாப்பிடலாம்னு பார்த்தா எப்படி வச்சிருக்கீங்க? வெட்டவே இல்ல. பாரு, இல்ல வெட்டி தான் சாப்பிடணும். அப்படியே வைக்கிறேன். இந்த சாப்பிடு. இந்த ஜின்னா ரொம்ப பசிக்குது ஃபீல் பண்ணா. நம்ம ஏன் டயட்ல மட்டும் இருந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணாம இருக்க கூடாது? இது நல்ல ஐடியா தானே? ஏன் கோபப்படுறீங்க? அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மாதிரி நினைக்கிறவங்க இங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க.
சும்மா ஏமாத்திட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கும் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கல தான். ஆனா நான் மாசப்பட 6 பேக் கிடைக்காது. இது நல்லா இருக்கே. இவர் வருவாரா 6 பேக் வைக்கலாம்னு ஆரம்பிச்சு விடுவாரா, இப்ப பாதியில கழட்டிட்டு போவாரா? அதானே. 6 பேக் வைக்கணும்னு ஆரம்பிச்சு விட்டதே அந்த ஜின்னு தான். ஆமா அவன் பேச்ச கிட்ட நம்ம ஆரம்பிச்சோமே. 2025 நம்ம பண்ணி ஆகணும் அவன் சொல்லிட்டே இருந்தான். போன வருஷத்துல தான் அவன் ஆரம்பிச்சான். இந்த வருஷம் அவன் பிடிச்சிக்கிட்டான். வர 30 நாள் இதை பண்ணி 6 பேக் வரணும்னு ஆவலா இருக்கேன் நான்.